பராபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதியும் காலை 10:07 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் மகம் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது பொதுவாக கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், கிணறு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்ற முறையில் லோகமாதா மகாலட்சுமி தாயாரை வழிபட ஏற்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாகவே தனிநபர் ஜாதக அமைப்புகளில் லக்ன ராசியினுடைய சுப வலு அவசியம் அப்படின்னு பார்க்கிறோம். லக்ன ராசி அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட குண நலன்களை சொல்லுகிற அமைப்பு. கூடுதலாக லக்னம் அப்படிங்கிறது உயிராகவும் ராசி உடலாகவும் வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பில் லக்னத்தோடு சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை நோக்கி செல்லுகிற சந்திரன், இது போன்றதொரு கிரக தொடர்புகள் இருக்கிற சூழலில் சம்பந்தப்பட்ட ஜாதகர் எதிலும் நேர்வழியில் செல்பவராகவும் எக்காரணத்தை கொண்டும் சாதகமில்லாத கெடுபலன்களை செய்ய விருப்பமில்லாத அனைவரையும் அனுசரித்து தயவு கருணையோடு நடந்து கொள்ளுகிற மிகப்பெரிய அளவில் உயர்ந்த நோக்கம் கொண்டவராகவும் ஆன்மீகத்தில் விருப்பமும் ஈடுபாடும் உள்ளவராகவும் இருப்பார். சுருக்கமாக சொன்னால் அவர் ஒரு சராசரி மனிதராக இல்லாமல் அனைவராலும் போற்றப்படுகிற மெச்சப்படுகிற வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி. லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் அந்த நபர் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாக இருக்கிறது. நன்றி. மேசராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படியானது ஒரு சூழலோடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ முதன்மையாக பார்க்க இருக்கின்றோம். மேசராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக யதார்த்தமான முறையில் நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கிறது, முழுமை பெற்றிருக்கிறது. தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கான வாய்ப்புகளோடு மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற்றிருக்கிறீர்கள். வலுப்பெற்ற கிரக சூழல் இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லா விதமான உயர்வுகளையும் உற்சாகமான சூழலையும் கொடுக்கும். நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் நிறைவான வெற்றி போன்ற தன்மைகள் உண்டு. தைரியம், வீரியம் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. கூடுதலாக 4ஆம் பாவகத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரக தொடர்புகள் இருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயலாற்றி காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு செய்வது நிறைவான சூழலை கொடுக்கும். உபயோகமில்லாத வீண் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பதும் நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நலம் மேம்படையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் மிக சாதகமான சூழல்கள் உண்டு. எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திறமையாக செயல்பட்டு நல்லதொரு பாராட்டுதனை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் நிகழ்வுகள் இருக்கும். அவர்களின் நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் அதிகரிக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நிறைவான நல்லதொரு ஆதாயத்தையும்
அனுகூலத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. விரும்பிய அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதொரு சூழலோடு இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு. காரிய தடைகள் அனைத்தும் விலகும். காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் நினைத்து பார்க்காத சில காரியங்கள் நல்ல விதமாக முடியும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறார்கள். குறிப்பாக நினைத்தது வெற்றிகரமாக மாறுவது, உங்களால் அனைவராலும் புகழப்படுவது என புதுமைகளை நிறைய உணரக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டீர்கள். எல்லோருடனும் அனுசரித்து போவீர்கள். சகல விதமான காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் லாப நோக்கம் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். முக்கியமாக வலுப்பெற்றிருக்கிற ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய செயல்பாடுகளில் உத்வேகத்தை கொடுப்பார். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற மனசங்கடங்கள் தோன்றி மறையும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவடைவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பண உதவியும் தாராளமாக கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறை அன்பர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளால் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். மன வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்களுக்கான வாக்கு சாதுரியமும் பெயரும் அதிகரிக்கும். பெண்மணிகள் இன்றைய நாளை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றிருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகரமான பாதை புலப்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. கூடுதலாக இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக ரிஷபத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதன்மையாக பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். லாபத்தில் செவ்வாய், 10ல் சனி, கூடுதலாக தனத்தில் குரு சுக்கிரன், கூடுதலாக வளர்பிறை ஒளி பொருந்திய சந்திரன். உற்சாகமாகவும் நல்லதொரு உத்வேகத்தோடும் எதிர்பார்ப்புகளை நிறைவாகவும் முழுமையாகவும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்பம், தனம், வாக்கு சிறப்பாக இருக்கிறது. குறிக்கோள்களை எட்டுவதற்கான சூழல்களும் உண்டு. அனைவராலும் அனுசரித்து செல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு நிறைவான முறையில் கிடைக்கும். திடீர் மன சோர்வுகள் உருவாகலாம். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு மன தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நிறைவான பலனை கொடுக்கும். பண திருப்தி, மன திருப்தி இரண்டும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம். அனுசரித்து போவது நல்லது. உறவுகள் மத்தியில் உற்சாகம் மேம்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சோதனையான காலகட்டங்கள் மாறும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு.
அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் மிகுந்த தன்மை உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழலும் உண்டு. இன்றைய நாள் இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். அரசியல்வாதிகள் மாற்றங்களை உணர இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு சாதகமான சூழல்கள் அனைத்திலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக, மிதுனத்திற்கு புதுமைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கவலைகள் முழுமையாக மறைவதற்கான சூழலோடு கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சரியான முறையில் பூர்த்தியாகக்கூடிய உற்சாகமும் உறுதித்தன்மையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் கடகத்திற்கு அமையும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறது. குறிப்பாக ராசியோடு 2 முக்கிய சுப கிரகங்கள், ராசிநாதன் வளர்பிறை நிலை என மிக சாதகமான சூழலோடு இன்றைய நாள் கடகத்திற்கு துவங்கும். குறிப்பாக திக்பலம் பெற்றிருக்கின்ற செவ்வாய், விரயத்தில் இருக்கின்ற புதன், எல்லா விதமான சூழல்களையும் அனுசரித்து போவதற்கு ராசியும் ராசிநாதனும் வலுப்பெற்றிருக்கிற சூழல் என அனைத்திலும் சாதகமான பலன்கள் அநேகம் நடக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய திறமைகள் அனைத்தும் முழுமையாக வெளிப்படும். நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் இயல்பாக வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமும் அதனால் நன்மையும் ஏற்படும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் அமையும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை நிறைவாக இருக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பான சூழலை கொடுக்கும். காரிய வெற்றி ஏற்படும். புத்திசாதுரியத்தால் அநேக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் குடும்ப அளவிலும் மதிப்பு மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதிற்கு இதமான சூழலை கொடுக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடமிருந்து நல்லதொரு பாராட்டு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். கலைத்துறை என்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை அறவே தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகமான சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் உற்சாகமான சூழல்கள் உண்டு. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கடகத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும் இன்றைய தினம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான விருப்பங்களும் நல்லதொரு அனுகூலங்களும் நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக சிம்மத்திற்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமையும். உபசய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல ராசிநாதன் லாபாதிபதியோடு இணைந்து வலுப்பெற்றிருப்பது, பாக்கியத்தில் செவ்வாய் இருப்பது, 8ல் சனி இருப்பது என யதார்த்தமான கிரக சூழலோடு அனைத்தையும் சமாளிக்கிற மேன்மைகள் பொருந்திய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக முன்னேற்றம் அடைவதற்கான சூழல்கள் முழுமையாக உண்டு. எதிலும் கவனமாக செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமாக நடக்கும். பணவரவு அனுகூலமாக இருக்கும். கையிருப்பு கரையும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது சில சங்கடங்கள் ஏற்படுவது சகஜமாக இருக்கும். கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உருவாகும். குழந்தைகளிடம் அன்போடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் இயல்பான முறையில் இருக்கிறது.
குறிப்பாக இன்றைய நாள் வெற்றிகரமான வாய்ப்புகளை கலைத்துறையினருக்கு கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்களை விளக்கும். சகலருக்கும் அனுகூலங்களை செய்யக்கூடிய நாளாக புதுமைகளும் மாற்றங்களும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக சிம்மத்திற்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகிற தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு கவலைகள் அனைத்தும் முழுமையாக மறைகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நீங்கள் நினைத்தபடியே நடக்கிறது. ராசியை செவ்வாய் பார்க்கிறார். ராசியின் 8 செவ்வாய் மாறுபட்டு அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக சனியினுடைய தொடர்பும் சங்கடங்களை கொடுக்கிறது. புதுமைகள் எதுவும் செய்ய இயலாத சூழல் இந்த சனி செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக சற்று பலவீனத்தை கொடுக்கும். இருப்பினும் லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. நியாயமான உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக கன்னி ராசி என்பர்களுக்கு கஷ்டங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். கூடுதல் உழைப்பு எல்லாவற்றுக்கும் தேவைப்படும். குறைகள் எதுவும் இல்லாதது போல் தோன்றும். இருந்தாலும் சில காரணங்களால் சங்கடங்கள் உருவாகும். உபசயஸ்தானம், லாபஸ்தானம், குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன் இருப்பால் உறுதித்தன்மையோடு இருக்கிறது. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. மாற்றம், மேன்மைகள் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் அநேகம் உண்டு. தடைப்பட்ட பணம் வந்து சேரும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். அதனால் நன்மையும் மேன்மையும் ஏற்படும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் அமையும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். வியாபாரம் விரிவாக்கம் சார்ந்த பணிகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் ஆதாயமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால் அநேக அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பெண்களால் அனுகூலம் உண்டு. வேற்று மத, மொழி, இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் இருக்கிறது. வெளியூர், வெளிமாநில தகவல்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குழந்தைகள் உங்களது சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு இதமான சூழலை கொடுக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற சூழல்கள் உருவாகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சூழலை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஒருங்கே கொடுக்கின்ற நாளாக கன்னிக்கு கவலைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு மகிழ்ச்சியான தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சிறப்புகளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக ராசியினுடைய 2 10ஆம் இடங்களோடு குரு வலுத்து தொடர்பு கொள்ளுகிறார். கூடுதலாக 10ல் ராசிநாதனும் இருக்கிறார். 7ல் செவ்வாய், 6ல் சனி என வித்தியாசமான கிரக தொடர்புகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கிற சனியை குரு பார்ப்பது சனியினுடைய எல்லா விதமான முக்கியமான தொழில், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இது மாதிரியான சனியினுடைய தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி ராஜயோகாதிபதி என்ற முறையிலும் இன்றைய நாளில் பாக்கியாதிபதி புதனும் வலுப்பெற்று தொழில் ஸ்தானமும் வலுவாக கிரக சூழலோடு இருக்கிறதுனால துலாத்திற்கு தொழில்துறையினருக்கு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் அநேக ஆதாயங்கள் உண்டு. உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கும். மனதளவில் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் ஏற்படும். மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பாடுபடுகின்ற பாங்கும் உங்களை அனைவராலும் பாராட்டு கிடைக்க வைக்கும். எதிராளிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. விருப்பமில்லாத செயல்பாடுகள் நினைவாக இருக்கும். அதனால் அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தாய்மாமா வகை உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள். நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும்.
தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குழந்தைகளோடு அனுசரித்து போவது நல்லது. எந்த காரியங்களிலும் இன்றைய நாளை நீங்கள் குடும்பத்தாரோடு கலந்தாலோசித்து செய்வது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். பெண்மணிகள் எதிலும் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருப்பது சிறப்பினை கொடுக்கும். அனைத்திலும் மேன்மைகளும் மாற்றங்களும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாளாக அமையப் போகிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் ஒருங்கே வெற்றிகரமாக சிறப்பாக நடக்கின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக பாக்கியத்தில் குரு, கூடுதலாக பாக்கியாதிபதியும் அங்கே இருக்கிறார், சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். அப்போ 9ஆம் பாவகம் வலிமை பெற்று ராசியை தொடர்பு கொள்வது உற்சாகமான மனநிலை, சுறுசுறுப்பான சூழலை கொடுக்கும். ராசியை குறுபார்ப்பது, 3ஆம் இடத்தை குறுபார்ப்பது, பாக்கியத்தை குறுபார்ப்பது என பவர்ஃபுல்லான கிரக சூழலோடு இன்றைய நாள் விருச்சிகத்திற்கு ஏற்றத்தையும் சிறப்பினையும் கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும், தடைகள் விலகும், சங்கடமான அனுபவங்கள் நீங்கும், சகலரோடும் அனுசரித்து போகின்ற ஒரு வல்லமையான சூழல் உருவாகும். அனுபவ அறிவும் ஆற்றலும் வெளிப்படும். உங்களது செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். முக்கியமான கிரக சூழல்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் அனுகூலங்களும் நன்மைகளும் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தால் எதுவும் சாதகமாக நடக்கும். அறிவுத்திறன் மேம்படும். சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்வதற்கான தன்மைகள் இருக்கும். கவனமாக இருங்கள். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றிகரமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முறியும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் ஏற்படும். மனதளவில் மகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு நல்ல சிந்தனை, செயல்திறன் தோன்றும். மனோபலம் சிறப்பாக இருக்கும். சாதுரியமான பேச்சால் எதையும் சாதிக்கப் போகிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை நல்ல விதமான முறையில் பூர்த்தியாக்குகிற நாளாக விருச்சிகத்திற்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இதமான சூழலை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பேசுகிற பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமையிருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியை புதன் தொடர்பு கொள்ள ராசிநாதன் 8இல் இருக்க, 6 சுக்கிரனும் 8இல் இருக்க, 8 சந்திரனும் 8இலேயே இருக்க, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்றமான சூழலும் சிறப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய தன வருவாய் மிகுதியாக கிடைக்கக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 5இல் செவ்வாய், 7இல் புதன், எழுச்சியான சம்பவங்கள் உண்டு. எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். செல்லுகிற இடங்களிலெல்லாம் புகழும் வெற்றியும் கிடைக்கும். எதையும் சமாளித்து முன்னேறும் சாமர்த்தியம் உருவாகும். குறிப்பாக குருவினுடைய தொடர்பின் காரணமாக பணத்தேவைகள் பூர்த்தியாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் சில நேரங்களில் அவப்பெயர்கள் உருவாகலாம். பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். திடீர் மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்பு விலகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் உருவாகலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் பற்றிய கவலை விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் மேன்மையை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணியிடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் மேம்படும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு அனுசரித்து செல்வது அனைத்து நலன்களையும் கொடுக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறுதியான செயல்பாடோடு நின்று எல்லா வகையிலுமே வெற்றி காண இருக்கிறீர்கள்.
உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு பணத்தேவை பூர்த்தியாகும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படும். வேலைப்பளு அதிகரிக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. குறிப்பாக அரசியல்வாதிகள் இன்றைய நாள் உற்சாகமான மனநிலையை உணர இருக்கிறீர்கள். அனைத்திலும் வெற்றிகரமான சூழல்கள் சிறப்பாக அமையக்கூடிய சிந்தனை செயல்திறன் வளர்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் இன்றைய தினம் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூராட நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு இன்றைய தின கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எழுச்சி நிறைந்த நாளாக மகரத்திற்கு ஏற்றம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான சங்கடங்களையும் யதார்த்தமாக எதிர்கொள்வீர்கள். அனைவருடைய பாராட்டுதல்களையும் முழுமையாக பெறுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். குறிப்பாக 6, 3 போன்ற கிரக பாவகங்கள் வலிமையாக இருக்கிறது. செவ்வாய் சிறப்பாக சஞ்சரிக்கிறார். நல்லதொரு உற்சாகமான மனநிலை உணர்வீர்கள். உறுதியாக எதிலும் நின்று செயலாற்றி மிக நிறைவான வெற்றியை பெற இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் அனைவராலும் வரவேற்கப்படும். சிக்கலான சூழல்களில் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணப் போகிறீர்கள். உடல் ஆரோக்கிய நலம் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் நிறைவாக வந்து சேரும். எந்த வாக்குறுதி கொடுக்கும் முன்பும் யோசித்து கொடுப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றம் காணும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானம் காப்பது சிந்தனையை மேம்படுத்தும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குருவினுடைய தொழில்கள் என்று சொல்லக்கூடிய நிதி புழங்குகிற இடங்கள், நகைக்கடை, அடகுக்கடை, மஞ்சள், இனிப்பு வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உண்டாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய அளவில் ஒரு அனுகூலமான உறவு முறைகள் இருக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குறையில்லாத சூழல் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். பொருளாதார நலன்கள் பெருகுகிற நாளாக பொறுமையோடு செயலாற்றி நிறைவான வெற்றிதனை பெறுகிற தினமாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு சுறுசுறுப்பான சூழல் உள்ள தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். ஏற்றமும் மேன்மையும் பொருளாதார நலன்களும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். 5இல் புதன், 6இல் குரு, சுக்கிரன், சந்திரன், 7இல் கேது, தனத்தில் சனி என வித்தியாசமான கிரக சூழலோடு கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். தைரியை தன்னம்பிக்கை மேம்படுகிற வகையில் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அற்புதமாக செஞ்சிருக்கிறார். அநேக அனுகூலங்கள் உண்டு. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு அநேக விதமான காரியங்களில் வெற்றிகரமான ஒரு சூழலை பெற இருக்கிறீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் கூடுதலாக விருப்பமும் ஆர்வமும் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது அறவே சிறப்பினை கொடுக்கும். பொருளாதார நலன் மேம்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த நீடித்த குழப்பங்கள் விலகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். அனைத்து நிலைகளிலும் வெற்றிகரமான தன்மைகளை உணர இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை முழுமையாகவும் நிறைவாகவும் பெறப்போகிறீர்கள். குறிப்பாக நிதானமாக சிந்தித்து செயலாற்றினாலும் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி விரைவாக செல்லும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அவர்கள் உங்களை அனுசரித்தும் போவார்கள். எதிர்பாராத செலவுகள் உருவாகும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு ஆற்றல் மிகுதியாக வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் நீங்கும். நினைத்ததை சாதிக்கிற சூழல்கள், நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு எல்லா விதத்திலும் உற்சாகம் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவான தன்மைகள் உள்ள தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய கிரக சூழல்கள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மீனராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நிகழ்வுகளிலும் யதார்த்தமான தன்மைகள் புரிகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மனோதைரியம் வலிமை ஏற்படும். குறிப்பாக தனஸ்தானத்தில் செவ்வாய், 4 புதன், 5 குரு, சுக்கிரன், சந்திரன் என அனைத்திலும் ஆதரவான வலிமை பெற்ற கிரக சூழல்கள் உள்ள தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா வகையிலுமே உங்களுடைய சிந்தனை செயல்திறன் மேம்படும். சிந்தித்து செயலாற்றுவீர்கள். சிக்கனமாக செயல்படுவீர்கள். உற்சாகம் மிகுதியாக இருக்கும். உணர்வுபூர்வமாக காணப்படுவீர்கள். விட்டகுறை தொட்டகுறை என எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நிறைவாக வெற்றியடையும். அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை செய்யும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஆதாயமான சூழல்கள் உண்டு. அனைவராலும் புகழப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு உற்சாகமான மனநிலை காணப்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வந்து மனம் மகிழுவதற்கான சூழல்களும் உண்டு. கலை ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் விருப்பமும் ஆர்வமும் மேம்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கிற அன்பர்கள் சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு எண்ணியதை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். மிக கடினமான சிக்கலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து நல்லதொரு அனுகூலமான தன்மைகளை பெறக்கூடிய தினமாக மீனத்திற்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய சிந்தனை செயல்திறன் மேம்படும். அனைவருடைய பாராட்டுதல்களையும் அசாத்தியமாக பெறக்கூடிய தினமாக மீனராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் சிக்கன சூழலோடு சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கவலைகள் மறைகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.